அப்படின்னு வந்தாலே அது வந்து நீங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு முடிவெடுக்கிறது ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை. அது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எப்படி நாயக்கர், நாயுடுகள் தானே. நம்ம தமிழ் மக்கள் உச்சரிக்க தெரியாமல் அதை நாயக்கர்னு உச்சரிச்சிருக்கலாம், அவ்வளோதானே தவிர அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நாயக்கர்னாலே பொதுவாகவே நீங்கள் அதை தமிழர்கள் அல்லாதவர்கள் பேசுறதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. மதுரையில் இருக்கிற நாயக்கர் மஹால் தொடர்பிலையும் சில கேள்விகள் இருக்குது தானே, அது யாரால் கட்டப்பட்டது? இப்போ நாயக்கர்கள் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி தெலுங்கில் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்கனால அதுலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா, விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, விஜயநகர பேரரசுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், தமிழகத்தை புலம்பெயர் எல்லைகளை வடுக நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விஜயநகர பேரரசு தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடர்கள் தானே அதை தொடங்கி வச்சுருக்க முடியும். ஹரிஹரர், புக்கர் எல்லாமே வந்து ஹம்பியில் அதுதானே தொடங்குறாங்க. அதனால தான் விஜயநகரம்னா வெற்றி நகரம்ங்கிற பேரில் தானே 1337க்கு பிறகு தானே தொடங்கப்படுது. அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதவாகன பேரரசெல்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் நம்ம சங்ககாலம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லேயே இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் புலம்பெயர் தேசம் அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ் வரலாற்று கணக்குப்படி தென்குமரி திருவேங்கடம் ஆயிடை தமிழ் கூறு நல்ல உலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கரெக்ட். இப்போ தெலுங்கு மொழிங்கிறது எப்போ உருவாச்சு? தமிழ் மொழி தோன்றிய பிறகு தான் உருவாச்சு. தமிழ் மொழியிலேருந்து அது ஒரு கிளை மொழி தான். அது தமிழுக்குன்னு முழுமையாக அது தெலுங்குங்கிற தனி மொழியை பேசுகிறது 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். இன்னும் சொல்லப்போனால் பிராகிருதம் சமஸ்கிருத எழுத்துக்களை எல்லாம் தவிர்த்துட்டு முதல்ல தூய தமிழில் தெலுங்கு கல்வெட்டில் எழுதினவரே நம்ம தெலுங்கு சோழர், நன்னிய சோழன் தானே எழுதியிருக்காரு. அப்போ தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம் பிரியுது. சரி, இது நீங்கள் திருப்பதின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, திருவேங்கடம்ங்கிறது வந்து தென் வடகிழக்கு எல்லை தமிழகத்துக்கு. அப்போ வடமேற்கு எல்லை எதுன்னு பார்க்கணும்ல. அப்போ மைசூர் வரைக்கும் நம்மளோட வடமேற்கு எல்லை நீண்டு இருக்குதுல்ல. அப்போ அதையும் சேர்த்து தானே நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பதம் இது தெலுங்கர்களுக்கே உரிய பதம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது எப்படி இருக்க முடியும்? இப்போ இங்கே இருக்காங்க, இப்போ ரெட்டியார் இங்கே இருக்காங்கன்னா ஆந்திராவிலையும் ரெட்டியார் இருப்பாங்க. ரெட்டியார் பட்டம் கொண்ட தமிழர்களும் இங்கே இருக்காங்க. இது என்னென்னா, பார்டர்களில் போர் வெற்றிகள் வரும்போது இதுவும் மாற்றி வச்சுக்கிறது வழக்கம். நீங்களே சொல்லுங்கள். இப்போது நாயக் அப்படிங்கிறது விஜயநகர பேரரசில் மண்டலத்தை குறித்த ஒரு சொல். நாயக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நாயக்கர் அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் வன்னியர்களுக்கு குறிப்பாக உள்ள சிறப்பான பட்டங்கள். இது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வடார்காடு மாவட்டத்தோட ஒரு பகுதி, இது எல்லாமே வன்னியர்கள் தான் நாயக்கர்கள்ங்கிற பட்டம் உள்ளவங்க. சென்னையோட வரலாறே இப்படி தான் பல பேர் தவறாக எழுதியிருந்தாங்க. அண்மையில் தான் அதை எடுத்து சரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, எப்படி தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இதே மாதிரி பேர் வர்றதுக்கான காரணம், அதுக்கான சாத்தியம் என்ன? நம்ம ஊரில் பூ கட்டுறவங்கள பூ பண்டாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் கோயில்